தற்கொலை பண்ணிக்கிற வயசா சார் அவங்களுக்கு? விட்டா தாத்தா பாட்டி ஆக வேண்டிய வயசு. ட்ராக்கு முன்னாடி தலைய வச்சு, தலை தனியா, முண்டம் தனியா. ஏன் அந்த அம்மாவுக்கு உடம்புல ஒரு உறுப்பு ஒழுங்கா இல்லையா? அத்தனையும் சிதைஞ்சு போயிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல ரிட்டயர் ஆக வேண்டியவங்க. இவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அப்படி என்ன காரணமா இருக்கு? யோசிச்சு பாருங்க. திருச்சி ஆர்டிஓ தம்பதியினரா தம்பதியினரா ட்ராக்ல விழுந்து செத்து போயிருக்காங்க. தற்கொலை வேற யாரும் கிடையாது. கொலை கில மர்ம சாவு அப்படிலாம் எதுவுமே இல்லையா? இவங்களா போயிட்டு வாழ பிடிக்காம, உயிரோட இருக்க பிடிக்காம செத்து போயிட்டாங்க. இவங்கள்ட்ட காசு இல்லையா? பணம் இல்லையா? சொத்து இல்லையா? அதிகாரம் இல்லையா? இல்ல இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கும் குழந்தை குட்டி இல்லையா? எல்லாம் இருக்கு. அப்புறம் ஏப்பா இவங்க இப்படி செத்து போயிட்டாங்க? அந்த அம்மாவும் ஒரு கவர்மெண்ட் டீச்சர் செத்து போனோம். இவங்களுக்கு 2 பசங்க இருக்கு. பசங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு ஃபாரின்ல எம்பிஏ படிக்கிறா. பையன் இங்க லோக்கல்ல டாக்டருக்கு படிக்கிறான். பொண்ணுக்கு 25 வயசு, பையனுக்கு 21 வயசு. இவங்களுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு ஆசை. எல்லா அப்பங்களுக்கும் இருக்கிறது தானே, பெற்றவங்களுக்கு இருக்கிறது தானே. என்ன பண்ணியிருக்காங்க, வழக்கம் போல மாப்பிள்ளைய பார்த்துருக்காங்க. எந்த மாப்பிள்ளைய பார்த்தாலும் இந்த பொண்ணுக்கு பிடிக்கல. மாட்டேன், ஏதோ ஒரு குறை. இதுக்கு முன்னாடி பசங்க தான் சொல்லுவாங்க, கண்ணு சரியில்லை, மூக்கு சரியில்லை, அதுக்கப்புறம் புருவத்துல முடி அதிகமா இருக்கு, என்னென்னமோ சொல்லுவாங்க. இப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் எதையாச்சும் ஒன்று தட்டி கழிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை உட்கார வச்சு கேட்டிருக்காங்க, என்னதாம்மா உனக்கு பிரச்சனை? இதுக்கு மேல ஒரு மாப்பிள்ளை பார்த்துங்க. ஆர்டிஓ எந்த ரேஞ்சில் மாப்பிள்ளை பார்த்துருப்பாருன்னு பார்த்துங்க. அவருக்குன்னு ஒரு லெவல் இருக்கு இல்லையா? ஃபினான்சியல் வைஸ் சொல்றேன். அதே மாதிரி பொண்ணுக்கும் மேட்சா தான் அவர் வந்து பார்ப்பார். இவ்வளவு தூரம் பொண்ணை ஃபாரின்லாம் அனுப்பி படிக்க வச்சிருக்காரு. எவ்வளவு பாசமா இருந்திருப்பான் மனுஷன். அந்த பொண்ணு அப்பா கிட்ட, அப்பா அப்பா நீ எத்தனை பார்த்தாலும் எதுவுமே எனக்கு பக்கத்துல வராது. ஏன்னா நான் நெருங்கி ஒருத்தர் கூட பழகிட்டு இருக்கேன், லவ். ஆனா சரி, யாரு என்ன எதுன்னு விசாரிக்கிறப்ப அவர் வந்து இவர் கூட ஒத்து வராத அளவுக்கு இன்னொரு ஆளாம். அதாவது மாற்று சாதியினரை வந்து அந்த பொண்ணு லவ் பண்ணிருக்கு. அது அவங்க அப்பானால ஏத்துக்க முடியல, அம்மானால ஏத்துக்க முடியல. ஃபாரின்லாம் போய் படிக்க எந்த நம்பிக்கையில? ஃபாரின் உள்ளூர்ல படிச்சாலே எவனாச்சும் ஒருத்தன் கொட்டிட்டு போயிருவேன். ஃபாரின்ல படிக்க வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் நான் வந்து பேரிகேடு போட்டீங்கன்னா அப்புறம் எப்படி? யோசிச்சு பாருங்களேன். அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு, அந்த பொண்ணு புடிவாதமா இருந்தது. நான் இவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், வேற நீ இல்ல. அதுக்காக நான் வந்து கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லல. நான் அதாவது இவரை தவிர நான் செத்து போயிரு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருந்தா இவரை கல்யாணம் பண்ணி வை. இல்லையா, நீ மாட்டுக்கு உன் வேலையை பாரு, நான் மாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன். இவனை கல்யாணமும் நான் பண்ண போறது இல்லை. நான் அவனும் யாரையாக்கு இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு போனா நான் தனியாகவே இருந்துக்கிறேன். அதான் அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு அவங்களோட லெவலில். இவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. ஒரு வழக்கமா பெற்றோர்கள் ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த ஃபார்மேட்ல இவங்களும் நிறைய விதவிதமா ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எதுவும் வேலைக்கு ஆகல. ஒண்ணு கூட வேலைக்கு ஆகல. வேற வழியே இல்லாம பொதுவா காதலிக்கிறவங்க தான் வீட்டுல காதலுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜோடியா போய் தற்கொலை பண்ணி நம்மளை ஒழுங்கா சேர்ந்து வாழதான் விடல, ஒன்னா சேர்ந்து சாவலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோடியா தற்கொலை பல இது பண்ணிப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு நம்ம சொன்ன ஆளை கல்யாணம் பண்ணிக்கல. அதாவது நம்மளோட காதல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பொண்ணு மேல நம்ம வச்ச காதல், அந்த அன்பு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இனிமே நம்ம இந்த உலகத்துல இருந்து என்ன பண்ண போறோம்? பொண்ணை நினைச்சு பார்த்தேன், பையனை நினைச்சு பார்க்கலையே. அப்படியே லவ் பண்ணாலும் அது வந்து பெரிய அல்ல, அது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கு தான் அந்த வழின்றது என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும். இல்ல அந்த பொண்ணு அந்த அளவுக்கு புஷ் பண்ற, வெறும் முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து இருந்திருக்காது. பட் வேற ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெட்டு ஏதாச்சும் இருந்திருக்கணும் கண்டிப்பா. இல்லைன்னா இவ்வளோ தூரம் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, அப்படி செத்துப்போ அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். இல்ல அதுதான் நடந்திருக்கும்.
ஆப்வியஸ்லி சார் 55 வயசு ஒரு சராசரி மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அதை விட அதிகமாவே இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அந்த வயசுல சாவுக்கு பயப்படக்கூடியது எல்லாருக்குமே. அந்த 50 வயசுக்கு ஏன் 40 45 வயசுக்கு மேலேயே அவனுக்கு சாவு பயம் வந்துடும். லைஃபோட டெய்லி போராடிக்கிட்டு தான் இருக்கணும். மெடிசன்ஸ்க்கு அது இதுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செலவு இருக்கும். 2 பேருமா சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அது வந்து தூக்கி எரிஞ்சுதான். அதாவது இவ்வளவு தூரம் நம்ம வளர்த்தது, நம்ம இருக்கிறத பத்தி கவலையே நம்மள இருக்கிற சுமையா இருக்குது. செத்து போறது கூட அதுக்கு வந்து வலிச்சு அப்படியாச்சும் இருக்கணும். அப்படி இருந்துதான் அவங்க இறந்து போயிட்டாங்க 2 பேரு. இப்ப அந்த 2 பிள்ளைகளும் பொண்ணை பத்தி கூட கவலை இல்லை. ஏதோ ஒரு வகையில் அது மேக்கப் வாழ பையன் கஷ்டம் பரவாயில்ல. இதுதான் காரணம், வேற எதுவும் இல்லை. இப்பெல்லாம் வந்து அவங்க தற்கொலை பண்ணிக்கிறது போயிட்டு வீட்டில் இருக்க தற்கொலை பண்ணிக்கிற லெவலுக்கு ஆயிடுச்சு. இதுதான் மாறிக்கிட்டு இருக்கு. பார்த்துங்க, நல்லா கேட்டுங்க. காதலிக்கிறவங்க தற்கொலை பண்ணாலும் அது தப்புதான். கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தற்கொலை பண்ணாலும் அது தப்புதான். மொத்தத்தில் தற்கொலை தீர்வாகாது.